நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ கர்நாடகாவில் இருக்க கோகர்ணா அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கோம். இது கோவாக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான கோஸ்டல் டவுனுங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இங்கே அதிகமாக பீச் ரெசார்ட்ஸ் தாங்க இருக்குது. இந்த மாதிரி புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் 10,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயனியர் பயோ டேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க, நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம கர்நாடகா சைட் இன்ஜினியர் அங்கே ப்ரீ விசிட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கிளியர் மேப் எல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நாம் டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோங்க. குழியெல்லாம் எடுத்து இவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம பயனியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயனியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை பாக்டீரியாவை கடையில் 1500 2000ன்னு பணம் செலவு பண்ணி வாங்கி உள்ளே போட்டிங்கன்னா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம்ங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆகிக்குங்க. எப்படி உங்கள் பயனியர் பயோ டேங்கில் மட்டும் பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயனியர் பயோ டேங்கை 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே ஒரு 4 நாள் கோட்டிங் கொடுப்போங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதும் ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. வெளியே எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற அந்த வெதுவெதுப்பு தன்மை எப்போவுமே மாறாது. இந்த வெதுவெதுப்பு தன்மை மூலியமாக தான் பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் ஆகுதுங்க. அதனால தான் எங்களால் பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்க முடியுது. அப்புறம் இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் கொடுத்துருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் நம்ம உங்களுக்கு இந்த டேங்கை செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ, இல்லை வெளியே எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி இந்த டேங்குக்குள்ளே வர்றதோ, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காதுங்க. இந்த டேங்குக்குள்ளே மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கும். எதுக்காக இந்த மாதிரி 5 அறைகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர சுத்திகரித்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. அந்த வெளியே வர சுத்திகரித்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரெயின் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இவங்களுக்கு பக்கத்துலேயே தோட்டம் இருக்கிறதுனால அதுக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால நாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த டேங்கை எடுத்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கலாங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கே ரெசார்ட் அப்படின்னாவே தெரியும், மனித கழிவுகள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வரக்கும் சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் அந்த மாதிரி வரும்போது எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாத மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சைட் இன்ஜினியர் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.